புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, என் வேலை தான் வரலையே, உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே மரியாள் என்ன சொல்கிறாங்க, மரியாள் அந்த பதிலை பற்றிலாம் கவலைப்படலை. அவரால் வல்லமையாக செயல்பட முடியும்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசித்து என்ன செய்கிறாங்க, வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்காரங்க போய் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு வழக்கம்னா, பெரிய பெரிய ஜாடி நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. 6 ஜாடி அங்கே இருக்குது. அதில் ஒவ்வொரு ஜாடிக்கும் ஒரு 3 குடம் தண்ணி பிடிக்கும்னு வைங்க. இப்போ 6 ஜாடினா எத்தனை குடம் தண்ணி பிடிக்கும்? 18 குடம் தண்ணி பிடிக்கும், அப்படித்தானே? அப்போ அந்த ஜாடி நிறைய தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வேலைக்காரங்களுக்கும் எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியல, ஆனாலும் என்ன செய்கிறாங்க, தண்ணி நிறையா பிடிச்சு ஊற்றுறாங்க. அப்போது வேலைக்காரங்கிட்ட ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த தண்ணியை மோந்துட்டு போய் நீங்கள் பந்தி விசாரணைக்காரன்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது இப்போ நம்ம கல்யாணத்தை போய் சாப்பிட சொன்னோன்னா விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணுற ஒரு ஹெட் மாதிரி இருப்பாங்களே, அது மாதிரி அந்த காலத்தில் பந்தி விசாரணைக்காரர் இருக்கார்.